திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு, திரு வைகோ அவர்களையும் போய் சந்திச்சிருக்காரு. இது எப்படி ஒரு பட்ட ஒரு பாலிடிக்ஸா இருக்கும்? இது நல்ல பண்புங்கிறான். தேர்தல் அரசியல், தேர்தல் முடிந்த பிறகு தலைவர்கள் கை குலுக்கிக் கொள்வது, தலைவர்கள் அந்த விருப்பின்றி செயல்படுவது, இது ஒரு நல்ல பண்பு. இந்த ஆரோக்கியமான அரசியலை எல்லாரும் கடைபிடிக்கும். இது கீழே தொண்டர் வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கட்டி பிடிச்சவரை ஆரத்தில் கையை பிடிச்சி கூட்டு போறாரு. திருமாவளவன் அவர்கள் கூட கிட்டத்தட்ட வந்து நிறைய பேரம் பேசினாங்க. டெப்டி சிஎம் கேட்டாங்க, சிஎம் பதவி கேட்டாங்க. சொன்னாலும் உண்மையா? இந்த நடந்த தேர்தலில் கூட எங்களுக்கு வந்துட்டு 40 சீட்டு தரும், 30 சீட்டு தரும்னு பேரம் பேசினாங்க. எடப்பாடியும் பேசினாரு. இப்ப தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் கூட வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. விடுதலை சிறுத்தையுடைய முழக்கமே, கோட்பாடே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தான். அப்ப அந்த கோட்பாடை சொல்றோட அங்க பயணம் பண்ணிருக்கலாம். சீட்டு அதிகம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த ஆட்சின்றது எத்தனை நாள் போறதுல வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது. இங்க குடியரசு ஆட்சி வந்தா இந்த 6 மாத காலத்துல என்னென்ன சிக்கல் ஏற்படும் ஒரு கருத்தில் கொண்டுதான் தலைவர் எழுச்சி தமிழரும் இடதுசாரி தலைவர்களும் ஒரு முடிவு செய்து தான் ஆதரவு கொடுத்திருக்கோம். இந்த ஆதரவு நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் காப்பாற்றி நம்புறீங்களா? அவர் காப்பாற்றணும். ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல அப்படியே கண்டினியூ ஆகுமா இது சப்போர்ட்? கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இது விடுதலை சிறுத்தையுடைய முழக்கம். அப்ப இந்த முழக்கத்தை யார் நடைமுறைப்படுத்தினாலும் நாங்க அவரோட பயணம் செய்வோம். இந்த கூட்டணியில காங்கிரஸ் வந்து அமைச்சர்ல பங்கேற்க போறாங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகளே அந்த டிமாண்ட் எதுவும் வைக்கலையா? எடுத்தோம் கவுத்தோம் ஒரு முடிவை அறிவிக்க கூடாது. இன்னும் 2 வாரங்களில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்கிறோமா என்பதை அறிவிப்போம் சொல்லியிருக்காரு. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர் திரு மாலின் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாட்டில் முதல் முறையா கூட்டணி ஆட்சி ஒன்று அமைஞ்சிருக்கு. முதல் முறையா கடந்த 60 ஆண்டுகளில் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு. அந்த கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த தருணம்? முதலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் இருக்காரு. அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாழ்த்துக்கள். ஒரு மாற்று அரசியலை மக்கள் விரும்புகிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா ஒரு ஒற்றை ஆட்சி முறையை மக்கள் விரும்பலை அப்படின்ற சூழலை ஒரு அலை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் பழைய ஆண்ட கட்சிகள் தான் காரணம். ஏன்னா எளிய குடும்பத்திலிருந்து புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா இப்படி ஒரு மாற்றத்தை அவர்களும் கண்டிருப்பாங்க. எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டை ஒரு குறுநில மன்னர்கள் போல ஒரு குறிப்பிட்ட மட்டுமே மாவட்ட செயலாளர்களாக இருப்பது, சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பது, இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்திருச்சு தான் நான் பார்க்குறேன். அதோடைய வெளிப்பாடு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த இவ்வளோ பெரிய வெற்றி ஏற்பட்டிருக்கு. இது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லுது. என்னன்னா, மக்கள் எதை வேணாலும் எந்த நேரத்துலையும் செய்வாங்க. நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, வீடாக வந்து பொருட்கள் கொடுத்தாங்க, இலவசங்களை அள்ளி தெளித்தாங்க, வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு முடிவு பண்ணுறான், இவர் தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இன்னொரு பார்வை பார்த்தோம்னா இதுவே முழுமையான வெற்றியாகவும் கிடையாது விஜய் அவர்கள். இது முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, அவ்வளோதான். இது அவருக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்ல முடியாது. 3 ஒரு பெரிய ஒரு பங்கு அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் வாக்கு சதவீதத்திலும் சரி, வெற்றி வாய்ப்பிலும் சரி, எல்லாமே வந்து திமுகவும் கூட்டணியும் அதே இடத்துக்கு தான் வந்து நிற்கிறாங்க. ஒரு 3% வாக்கு வித்தியாசம் தான் ஒழிய மற்றபடி பெருசாலாம் அவர் ஒன்றும் தொடலை. ஏன்னா இவர் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை இவர் எப்படி நடைமுறைப்படுத்துகிறாருன்ற ஒரு சிக்கல் இருக்குது. இதையெல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தினார்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள சூழல் மறுபடியும் உருவாகலாம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுன்றது போக தெரியும், எப்படி சரியா செய்யறாருன்னு தெரியும். இந்த கூட்டணியில காங்கிரஸ் வந்து அமைச்சர்ல பங்கேற்க போறாங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகளே அந்த டிமாண்ட் எதுவும் வைக்கலையா? இல்லை, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு 10 ஆண்டு காலமாக நாங்கள் ஒரு பயணம் செஞ்சுருக்கோம். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவை அறிவிக்கக்கூடாது. நேற்று பிரஸ்ஸை சந்தித்து ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வாரங்களில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தொடர்கிறோமா என்பதை அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு. உயர்மட்ட குழு கூடி எடுத்தன ஒரு அதிகாரத்தில் போய் நம்ம விரும்புகிறது. எங்களோட இடதுசாரியில் பயணிக்கிறாங்க. ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் தேர்தல் முதல் நாளே என்ன சொன்னார்னா, விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளோடு தொடர்ந்து பயணம் செய்வோன்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஆகையால் இடதுசாரிகளுடைய நிலைப்பாடையும் நாங்கள் கேட்டுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் ரொம்ப உயர்மட்ட குழுலையும் பேசி இடதுசாரிகளையும் பேசி அவர் முடிவு செய்வார். இது வந்து முக்கியமாக இந்த சமயத்தில் கடந்த 4 நாட்களில் ஒரு பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி இருக்க அந்த நாட்கள் வரை
ஒரு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதுல திருமாவளவன் அவர்கள் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய பேரம் பேசினாங்க, டீல் பேசினாங்க, டெப்டி சிஎம் கேட்டாங்க, சிஎம் பதவி கேட்டாங்கன்னு சொன்னா அது உண்மையா? நீங்கள் அப்படி அதிகாரத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் நகரணும்னா நாங்கள் எப்பயும் மத்திய அமைச்சர் இருப்பார் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். ரெண்டாவது எவ்வளோ ஆப்ஷன்லாம் கொடுத்தாங்க மத்திய அரசுலேருந்து, மோடி அரசுலேருந்து, அதையெல்லாம் துட்சமாக தூக்கி எறிந்தார். ரெண்டாவது வந்துட்டு இந்த நடந்த தேர்தலில் கூட எங்களுக்கு வந்துட்டு 40 சீட்டு தரோம், 30 சீட்டு தரோம்னு பேரம் பேசினாங்க. எடப்பாடியும் பேசினார். இப்போ தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் கூட வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. விடுதலை சிறுத்தையுடைய முழக்கமே, கோட்பாடே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தான். அப்போ அந்த கோட்பாடை சொல்றோட அங்கே பயணம் பண்ணியிருக்கலாம். சீட்டு அதிகம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு கொள்கைக்காக ஒரு கூட்டணியில் இருக்கோம், சனாதனத்தை எதிர்த்து ஒரு அரசியல் செய்கிறோம். அதெல்லாம் திராவிட முன்னேற்றங்களை பயணம் செய்யும்போது அந்த சீட்டு நோட்டுக்காகலாம் வந்து நாம் பேரம் பேசினோம்னா அது என்னைக்குனாச்சும் ஒரு நாளைக்கு அம்பலப்படுத்தும் போது நாம தலைகுனி ஏற்படும் தலைவருக்கு தெரியும். ஆயால் எந்த காலத்திலுமே தேர்தல் அரசியலில் ஒரு பேரம் பேசுறது கிடையாது, சமரசம் செஞ்சது கிடையாது. ஒரு கொள்கைக்காக தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பேரத்துக்காண்டி கிடையாது. பேரத்தையும் நடத்தவும் மாட்டார். ஏனென்றால் நீங்கள் தேர்தல் அரசியலில் பேரம் பேசி எவ்வளோ பேர் கரைஞ்சு போயிட்டாங்கிற நேரடியாக பார்த்துருக்காரு. அரசியலில் பேரம் பேசி எவ்வளோ பேர் கரைஞ்சு போயிட்டாங்க, இவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே இந்த தேர்தலில் இல்லாமல் போயிட்டாங்கலாம் பார்த்துருக்கோம். ஆகையால் ரொம்ப தெளிவாக நிதானமாக மக்களுடைய நன்மதிப்பை பெறுன்ற நோக்கம் தான் மொழிய, மற்றபடி பேரம்லாம் பேச மாட்டோம். இன்னொரு பக்கம் வந்து திமுக அதிமுக கூட்டணி ஃபார்ம் பண்ண போறாங்க, சிஎம்மா திருமாவளவன் அவர்கள் அறிவிக்க போறாங்கலாம் ஒரு செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு. இல்லை, எங்களுக்கு என்ன மகிழ்ச்சினா திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி உருவாகணும். ஏனென்றால் கூட்டணி ஆட்சி உருவானா எளிய மக்கள் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸியாக ஒரு இடத்த கடந்து சென்றுவாங்க, பார்த்துருவாங்க, சந்திச்சுருவாங்க. இது வரைக்குமே வந்து பெரிய டைட்டாக அதிமுக திமுக தவிர யாரும் வந்து அந்த அதிகாரத்தை நோக்கி நகர முடியாத இடத்த இன்னைக்கு விஜய் உடைச்சிருக்காரு. நம்ம வரவேற்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு போன அத்தனை பேரையும் பார்த்தா சாதாரண குடும்பத்திலேருந்து போனவங்க உட்கார்ந்துருக்காங்க. வரவேற்கக்கூடியது ஆட்டோ டிரைவர்லேருந்து கடை ஒரு 67 பார்த்த அந்த காட்சியை மறுபடியும் பார்க்க வச்சுட்டாரு. ஆமாம், ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா வந்துட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படும்ல. அடுத்த தேர்தல் நிற்கிறவங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினரெலாம் நல்லா ஒர்க் பண்ணால் நம்ம வந்துடலாம் நம்பிக்கை இருக்கும்ல. அந்த நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அதை தான் விடுதலை சிறுத்தைன்னு சொல்கிறோம். ஜனநாயகம் பரவலாக்கப்படணும், அனைவருக்குமான ஜனநாயகம் இங்கே உருவாகணும், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இது விடுதலை சிறுத்தையுடைய முழக்கம். அப்போ இந்த முழக்கத்தை யார் நடைமுறைப்படுத்தினாலும் நாங்கள் அவரோட பயணம் செய்வோம், அவர்களுக்கு ஆதரவாக நிற்போம். ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்த்தது அதுதானே. திருமாவளவன் அவர்கள் ஏன் பதவி ஏற்பு அண்ணன் டெல்லியில் இருக்காரு. டெல்லியில் பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில் போய் டெல்லியில் நிகழ்ச்சி கலந்துருக்காங்க, பார்லிமெண்ட் கலந்துருக்காங்க. அங்கே டெல்லியில் ப்ரெஸ் வந்துருக்காங்க. இது ஒரு ஆனால் அவங்க எங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் அந்த பதவியேற்பு நடந்திருக்காங்க. அது ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி தான். ஏனென்றால் அவர் வந்து தேர்தல் முன்பு ஆதரவு கேட்கும்போது சிபிஐ ஆஃபீஸுக்கும் சிபிஎம் ஆஃபீஸுக்கும் போயிட்டு இருந்தாங்க. அங்கே அண்ணன் வீரபாண்டியனையும் அண்ணன் சண்முகத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. விடுதலை சிறுத்தை அலுவலகத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு வாங்க, நான் அப்படியே அவங்களை பார்க்க வரேன்னு சொன்னார். நீங்கள் வரேன்னு சொல்லிட்டாங்களா? இல்லை, அதான் நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால், அதேமாதிரி காங்கிரஸே அவர் பார்க்கல, காங்கிரஸ் தலைவர்கள் பார்க்கல அவர். அதனால் வந்துட்டு நாளைக்கு தலைவர் எழுச்சி தமிழரை சந்திக்கிறாரு, வரவேற்கிறது தானே. அதே மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சிருக்காரு, திரு வைகோ அவர்களையும் சந்திச்சிருக்காரு. இது எப்படி ஒரு பாலிடிக்ஸா இருக்கும்? இது நல்ல பண்புங்கிறான். தேர்தல் அரசியல், தேர்தல் முடிந்த பிறகு தலைவர்கள் கை குலுக்கிக் கொள்வது, தலைவர்கள் அந்த விருப்பின்றி செயல்படுவது, இது ஒரு நல்ல பண்பு. என்னன்னா நீங்கள் வட மாநிலங்களில் டெல்லி அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா இரு துருவமாக அரசியல் பண்ணாலும் அவங்க ஒரு பொது இடத்துல டீ பார்ட்டின்னு சொல்லி எல்லாம் ஒன்றா கூடுவாங்க, ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. ஒரே செயல் திட்டத்தை பற்றி பல மணிக்கணக்காக உட்காந்து பேசி அதை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. பல பட்ஜெட்டுகளை அப்படி கொண்டு வந்து சமரசமை காங்கிரஸும் பிஜேபி பேசியே கொண்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு சட்டங்கள், இந்தியாவுக்கு சட்டங்கள் பார்த்தா அவர்கள் பேசி கொண்டு வந்தது தான். பாஜகவும் காங்கிரஸும் பேசி கொண்டு வந்த சட்டங்கள் தான் இன்றைக்கு நம்ம பேசி நடைமுறையில் இருக்குது. ஆகையால் அது நல்ல ஆரோக்கியமான அரசியல். அவர் விஜய் அவர்கள் எடுத்தது, முன்னாள் முதலமைச்சர் அவர் ஸ்டாலினை பார்த்தது வரவேற்கிறதுக்கு தான். இந்த ஆரோக்கியமான அரசியலை எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இது கீழே தொண்டர்கள் வரைக்கும் கொண்டு போகணும், அதுதான் முக்கியம். ஏன்னா தலைவர்களோட நின்றக்கூடாது, தொண்டர்கள்ட்டையும் போய் சேரணும். ஏனென்றால் இன்னைக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து ஆதரவு கொடுத்துட்டாருங்கிறக்காண்டி ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள் திமுக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா தாவேக்கால இருந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, என்ன 2 சீட் வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஆகுது அவங்களுக்கு அப்படின்னு ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ இந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு கசப்பான மனநிலையை சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். அது இருக்கக்கூடாது.
ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கட்டி பிடிச்சவரை ஆரத்தில் கையை பிடிச்சி கூட்டு போறாரு. நம்ம அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ரெண்டாவது அவரும் வந்து முதலமைச்சர் எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒரு தந்தை மகன் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அந்த அந்த பக்கத்துல எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு. எதுக்கு ஒரு தந்தை மகன் உட்கார்ந்துருக்காரு, அந்த அந்த ஒரு தெரியுதுல அது முகத்துல. அப்ப நம்ம அதை வந்து அதை வரவேற்கணும். சோ இந்த பிக்சர் தமிழ்நாட்டுடைய அந்த பொலிட்டிக்கல் பிக்சர் வந்து டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாங்க. கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரும் இங்க இருக்கும்போது முதலமைச்சர் ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலர் கல்யாணம் நடக்கும். அதிமுக மாவட்ட கல்யாணம் தான் திமுக மாவட்ட போக மாட்டாரு. திமுக மாவட்ட செயலர் கல்யாணம் தான் அதிமுக மாவட்ட போக மாட்டாரு. அப்படி ஒரு பெரிய, ஏன்னா நம்ம அவர் தாமரைக்கனி இறந்ததுக்கு, முன்னாள் அமைச்சர் தாமரைக்கனி இறந்ததுக்கு அவர் மகனே போகல, அவர் பையனே போய் கொல்லி கூட வைக்கல, மாலை கூட போடல. அப்ப அப்படி ஒரு வன்மமான ஒரு காரசாரமான அரசியல் இருந்தது. அதை விஜய் அவர்கள் உடைச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் பார்த்து கூட வணக்கம் சொல்லணுங்கிறது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு அவர் கட்டி பிடிச்சி தழுவி வீட்டுக்கு கூட்டு போறாரு. அப்ப சட்டமன்றத்தில் பேசுகின்ற அரசியல் வேறு, நாம் எதிர் சந்திப்புகள் நடத்துகின்ற அரசியல் வேறு, நட்பு வேறு. இது ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையை உருவாக்கியிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான அரசியலை உருவாக்கியிருக்கு. இதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். இதுக்கு அடுத்தபடியா வந்து எப்படி போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சின்றது எத்தனை நாள் போறதுல வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நேற்று அவர் பதவியேற்பு விழாவில் ஒரு பெரிய சலசலப்பே ஏற்பட்டுச்சு. என்னன்னா வந்து வந்தே மாதரத்தை பாடல் பாடி சமஸ்கிருதத்தை தொடங்கி வைக்கிறாங்கன்ற ஒரு சலசலப்பு, தமிழ்தாய் வாழ்த்தை வந்து 3வது கொண்டு போனது, அப்புறம் அதே வந்து அதை வருத்தம் தெரிவிச்சு ஆதவர்ஜுனா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நம்ம அது இல்லை, நான் இனிமே வந்து தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை மிக கவனமாக செயல்படணும். ஏனென்றால் ஒரு அரசு எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிடக்கூடாது, மறந்துட்டோம் விட்டுட்டோம் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப உன்னிப்பாக, ஏனென்றால் ஒரு புதிய அரசை நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. உங்களிடம் இருப்பவர்கள் அத்தனை பேரும் புதியவர்கள். 1-2 பேர் வேணா மாற்று கட்சியிலேருந்து அதிமுக திமுகலேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் புதுசாக ப்ரெஸ்ஸாக வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இந்த சட்டமன்றத்தை உருவாக்கி காட்டணும். இந்த சட்டமன்றம் இந்தியாவில் இருக்க அனைத்து சட்டமன்றத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருக்கிற இளைஞர்கள் அரசியல் கற்றுக்கணும். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் யாரெல்லாம் சட்டமன்ற உரையாற்றிருக்காங்க, அந்த சட்டமன்றத்தை எவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க நடந்திருக்கு, எவ்வளவு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு, எவ்வளவு நன்மைகள் இந்த மக்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத படிக்கணும். ஏனென்றால் கடந்த காலங்களில் வந்து சட்டமன்றம் வந்து வேறொரு மாதிரியா இருந்திருக்கு. கசகசன்னு சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, அப்படிலாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் இல்லாம ஒரு ஆரோக்கியமான அரசியலை நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, சினிமாக்காரங்க ஆட்சியை கொடுத்தா அவன்கிட்ட போய் சினிமாக்காரன் ஆட்சியை கொடுத்தா என்னடா ஆகும் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு சட்டமன்றமாக இருக்கணும். அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு அரசியலை கற்றுத்தரணும். ஏனென்றால் இளம் தலைமுறைகள் உங்களை நம்பி வாக்கு செலுத்தியிருக்காங்க. புதிய வாக்காளர்கள் உங்களை நம்பியிருக்காங்க. 1,20,30,00,000 பேர் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவர்கள் எல்லாம் ஆண்ட கட்சிகளை வேண்டாம் என்று சொல்லி தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அவருடைய நம்பிக்கையை நீங்க காப்பாற்றணும். இந்த பெருவாரியா வாக்கு போட்டிருக்காங்க மக்கள், அந்த நம்பிக்கை நீங்க விட்டுறக்கூடாது. 2வது பெண்கள், நீங்க எடுத்துன்னு சொன்னீங்க பாலியல் நடைபெறாமல் நான் பார்த்துக்கொள்வேன் அப்படி சிறப்பு படையெல்லாம் அமைச்சிருக்கீங்க. சிங்கப்பெண்கள் சிறப்பு படையாக வச்சிருக்காரு. 200 யூனிட் மின்சாரம் இல்லை, நமக்கு 200 மின்சாரம் கூட அது சிக்கல்னு சொல்கிறான்னு வச்சுக்கலேன். எனக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் இளம் பிள்ளைகளை வந்து பெண் பிள்ளைகளை குறிவைத்து இங்கே மிகப்பெரிய போதை கலாச்சாரத்தினால சீரழிக்கப்படுது குழந்தைகள். ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த அரசு கொடுக்கணும். போதை இல்லாத மாநிலமாக வந்து மாநிலத்தை உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுல இருக்க குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டான். கஞ்சா போதை அப்படின்ட்டு நீங்கள் எங்கு பார்த்தாலும் பரவி கிடக்கிறது. ஆகையால் போதை கஞ்சா போன்றதை மிக தீவிரமாக நீங்கள் தடுக்கணும். 2வது டாஸ்மாக குறைக்கணும். டாஸ்மாக் வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லா பொதுமக்கள் கூடுற இடங்களில் பூரா ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பை நீங்கள் எடுக்கணும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையங்கள், இங்கெல்லாம் வந்து ஒயின் ஷாப் இருக்குது. அதையெல்லாம் குறைச்சி ஒரு தமிழ்நாடு போதையில்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தை சார்பாக தாவேக்காக கோரிக்கை வைக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷனல் அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாம், ஈஸிக்கே கம்யூனிஸ்ட்லாம் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த இடத்துல வந்து அது உடைவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறது சாத்தி இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, டிஎம்கே வந்து ஒரு பிளானோட தான் வந்து அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுங்க, ஆட்சியில் பங்கெடுக்காதீங்க, எப்போ வேணால் அது வெளியில் வரலாம்
அதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஏதோ பிளான்லாம் போட்டிருக்க மாதிரிலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து தகவல்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல இன்னொரு விஷயம்னா, திமுக மிக தெளிவாக நீங்கள் கூட்டணி ஆதரிக்க முடிவு பண்ணிட்டீங்க, ஆதரிக்கலாம். அதற்கு 3 கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளும் 2 இடதுசாரிகளுக்கு எந்த கண்டிஷன் போடல. சுதந்திரமாக நீ செயல்பட்டுக்குங்க, உங்கள் முடிவு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் குடியரசு ஆட்சி வந்துடக்கூடாது. இங்கே குடியரசு ஆட்சி வந்தால் இந்த 6 மாத காலத்தில் என்னென்ன சிக்கல் ஏற்படுன்ற ஒரு கருத்தில் கொண்டு தான் தலைவர் எழுச்சி தமிழரும் இடதுசாரி தலைவர்களும் ஒரு முடிவு செய்து தான் ஆதரவு கொடுத்துருக்கோம். இந்த ஆதரவு நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏனென்றால் காப்பாற்றி நம்புறீங்களா? அவர் காப்பாற்றணும். ஏன்னா வந்தால் ஒரு நீண்ட பயணத்தில் நாங்கள் இருக்குன்னு விரும்புகிறோம், இடதுசாரிகளோட இருக்குன்னு விரும்புகிறோம். அந்த பயணம் வந்து விஜய் அவர்களும் பாதுகாப்பாக செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கு திருப்பூர்ன்ற பிரச்சனை இருக்குது, மும்மொழி குழு திட்ட பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு தலைக்கு மேலே தொங்குது. இதிலெல்லாம் அவர் கவனமாக செயல்பட்டால் நாங்கள் அதுக்கு ஆதரவாக இருப்போம். இல்லை என்றால் அதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் பேசுவோம். ஸோ அடுத்த எலெக்ஷனில் அப்படியே கண்டினியூ ஆகுமா இது சப்போர்ட்டு? இல்லை, அதை நாங்கள் முடிவே செய்யலை. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, தாவேகாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். அவர் முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கோம். ஆனால் திமுக கூட்டணியில் தொடரும் என்றிருக்கோம். ஆனால் நேற்று எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணியில் தொடருவதா இல்லையா என்பதை உயர்மட்ட குழு கூடி முடிவு செய்யும் என்று சொல்லியிருக்கார். ஆகையால் அதுக்கான வெயிட்டிங்கில் இருக்கோம். மிக்க நன்றி திருமால். நன்றி.